என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற திருவிளையாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை மகாபிரிவா திம்மக்குடிங்கிற ஊரில் முகாம் போட்டிருந்தார். திம்மக்குடியில் மதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் இருந்தா. அப்போ ஒரு தரம் மதுரம் அப்படிங்கிற வாத்துக்கு பெரியவா போயிருந்தார். அவ்வாத்துல ஊர்க்காரா மதுரத்தோட சொந்தக்காரா பூரா அங்கே இருந்தா. பெரியவா மதுரத்தோட அண்ணாவை கூப்பிட்டார். அவர்கிட்ட ஒரு உத்தரவு போட்டார். உள்ள ஒரு ரூமை சொல்லி, அந்த ரூமில் ஒரு பீரோ இருக்குது, அதில் ஒரு பவழ மாலை இருக்குது, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த பவழ மாலையை பற்றி மதுரத்துக்கோ அந்த ஆற்றுல இருக்கிறவாளோ கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் கூட கிடையாது. இத்தனை வருஷம் நான் பழங்கிட்டு தான் இருக்கேன், இப்படி ஒரு பவழ மாலை இருக்கிறத பற்றி நான் கேள்வியே படலையே அப்படின்னு யோசிக்கிறா. மதுரம் குழம்பி போயிட்டா. மகாபெரிவா குறிப்பாக ஒரு ரூமை சொன்னார் இல்லையா, அந்த ரூமுக்கு அண்ணா போனார். ஏதோ என்னோட மனசு இருக்கிறத தெரிஞ்ச மாதிரி பெரிய பின்னுகையோடு என்னை பார்த்தார். நான் என் கணவர் குடும்பத்தில் இருக்கிறவா ஊர்க்காரா எல்லாரும் மகாபிரிவா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு ரொம்ப ஆசையாக காத்துன்னு இருக்கோம், என்ன சொல்ல போகிறாருன்ட்டுன்னு. அந்த பவழ மாலை யாருக்கு கிடைக்க போகிறது, அது மூலியமாக யாருக்கும் ஒரு நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. அடுத்தது என்ன நடக்க போகிறது பார்க்கலாமா? என் அண்ணா அரக்கா பறக்கா உள்ளேருந்து வந்தான். அவன் கையில் ஒரு வெள்ளி குப்பி இருந்தது, மூடி போட்டு ஒரு வெள்ளி குப்பி. அதை எடுத்துன்னு வந்து திறந்தான். அதுக்குள்ளே இருக்கிற பவழ மாலையை எடுத்தான். அது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வச்சதோ தெரியாது, யாருக்கும் தெரியாது, எப்போ வச்சது என்னங்கிறது தெரியாது. அது பாரிஷெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டிம்மாக தான் இருந்தது. அதை தன்னோட துண்டால் தொடச்சிட்டு பெரியவா கையில் ரொம்ப பயபக்தியோடு பெரியவா கையில் கொடுத்தான். பெரியவா அதை வாங்கிட்டு பக்கத்தில் இருந்த சொம்பில் எடுத்து கொஞ்சம் தீர்த்தத்தை அது மேலே தெளித்தார். அதுக்கப்புறமா அது மகான் கைப்பட்டாலே அது புண்ணியம், அதை விட புண்ணியம் அதை இன்னும் புனிதமாக்கிட்டார் அவர். அப்புறமா என்னை பார்த்தார். இங்கே வாம்மா, இந்த சின்ன வயசில் ஆன்மீகம் வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு என்ன மாலை போட்டுக்கலான்னு நீ தானே கொஞ்ச நாளாக குழப்பத்தில் இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணினார். அப்புறம் சுவாமிகள் அந்த பவழ மாலையை என் கையில் போட்டார். பெரியவாளோட ஆசீர்வாதம் பண்ணி அந்த பவழ மாலை என் கையில் விழுந்ததும் அப்படியே சிரித்து போயிட்டேன். நான் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வச்சுக்கணும்னு நான் தீர்மானிச்சது என்னமோ உண்மைதான். இந்த பரபிரம்மத்துக்கு எப்படி தெரியும்? என் கணவருக்கோ இல்லை எங்கள் ஆற்றுல இருக்கிறவாளுக்கோ யாருக்குமே தெரியாதே. அங்கே கூடி இருந்தவாள்லாம் ஜனங்கள்லாம் இந்த அற்புத காட்சியை பார்த்து வியந்து போயின்னு இருக்கா. மகாபெரிவா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த அந்த பவழ மாலையை கண்களில் ஒட்டிண்டு கழுத்தில் போட்டுண்டு 2 பேருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினோம். புன்னகையாலேயே ஆசீர்வாதம் பண்ணினர். சுவாமிகளோட திருக்கரங்களிலேருந்து வந்த பவழ மாலை வாங்குற போது எனக்கு வயசு அப்போ 30 தான் இருக்கும். பகவானுக்கு பூஜை செய்யணும் என்ற ஆசை எல்லாம் மனசில் இருக்குது. அவ்வளவாக அப்போ ஒன்றும் தெரியல எனக்கு. இல்லறத்திலே இருந்தாச்சு, அதை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லை ஆச்சு. இப்போ சுமார் 40 வருஷம் ஓடி போச்சு. அந்த சம்பவத்தை நினச்சா அப்படியே மெய்சில் இருக்கிறது நேக்கு. இப்போ என்ன பண்ணினேன், அந்த பவழ மாலையை எனக்கப்புறம் என் குழந்தைகள்லாம் எல்லோரும் போட்டுக்கணுமே, என்ன பண்ணுவேன் நான், எனக்கு எப்போயான குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க நான் அந்த பவழ மாலையை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணினேன்னாக்க எல்லாம் அந்த கஷ்டங்கள்லாம் பனி மாதிரி விலகி போயிடும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணினேன், அந்த பவழ மாலையை பிரித்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மணிகள்லாம் பவழத்தெல்லாம் கொடுத்துட்டேன். எனக்கு கிடைச்ச பாக்கியம் எங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் இல்லையா, என் குடும்பத்துக்காராலும் கிடைக்கணுமே, அவளும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாருக்கும் நான் பிரித்து கொடுத்துட்டேன். எல்லாரும் சேவமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.